வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தினசரி நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து கொள்ளக்கூடிய இந்த பொருளில் இவ்வளவு மகிமைகள் இருக்கா, இந்த பொருளில் இவ்வளவு ஊட்டச்சத்துகள் இருக்கா, இந்த பொருளில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இவ்வளவா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது தினமும் காலையில் ஒரு பல் பூண்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இத்தனை நோய்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இத்தனை பாதிப்புகளுக்கும் ஒரு பலனாக இந்த மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தினசரி ஒரு பல் பூண்டை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நிபுணர்களே சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதுபோல் நிறைய விதமான ஊட்டச்சத்துகள், செரிமானம் சார்ந்த விஷயங்கள், நீரிழிவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும், எடை குறைப்பு சார்ந்த விஷயங்களுக்கும், சர்மம் ரீதியான பிரச்சனைகளுக்கும் மற்றும் முடியுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த பச்சை பூண்டானது ஒரு சிறந்த மருந்தாகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருளாகவும் இருக்கு அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. அதாவது ஆயுர்வேத நிபுணர்கள் காலையில வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு ஆராய்ந்து அவங்களுடைய மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. இது உடலுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையான மருந்தாகவே செயல்படுகிறது. இதனால இதை அனைவரும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நிச்சயமாக நீங்க சேர்த்து வரலாங்க. பொதுவாகவே உணவுகளின் சுவையை அதிகரிக்கக்கூடிய பூண்டு ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறதாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா தெரியாதவர்கள் இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிந்து கொண்டு தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்க சேர்த்து வரலாங்க. அதுபோலவே பார்த்தீங்கன்னா நிபுணர்களின் கூற்றுப்படி பூண்டில் உள்ள சக்தி வாய்ந்த தனிமம் அல்சின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. அதுபோலவே பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடக்கூடிய திறன் இதுல நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. காலையில பச்சை பூண்டை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி, இருமல் மற்றும் பருவகால தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க குழந்தைகளுக்கு இப்ப இருந்தே கண்டிப்பாக நீங்க கற்றுக் கொடுக்கலாம். செரிமான அமைப்புக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பூண்டு கண்டிப்பா இருக்கிறது. இது வயிற்றை சுத்தப்படுத்த உதவியாக இருக்கிறது. அதுபோலவே வாய்வு, மலச்சிக்கல் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை நிச்சயமாக குறைக்கிறது அப்படின்னே சொல்றாங்க. உடலில் குவிந்துள்ள நெச்சுகளை வெளியேற்றுவதில் பூண்டு உதவியாக இருக்கிறது. அஜீரணம் அல்லது வயிற்று வலி அல்லது வயிற்று உப்புசத்தால் அடிக்கடி அவதிப்படக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு இயற்கை தீர்வாக செயல்படுவதாகவே சொல்றாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த பூண்டில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தெரியவில்லை அப்படின்னே சொல்லப்படுது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்படக்கூடிய நேயர்களுக்கு பச்சை பூண்டு நன்மை பயக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் செயல்திறனை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கிறது. பூண்டு பார்த்தீங்கன்னா உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா எடை குறைக்க இது ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு காலையில் ஒரே ஒரு பூண்டை மட்டும் நீங்க எடுத்து நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது இதன் மூலம் அதிகப்படியான உடல் கொழுப்பை படிப்படியாக குறைக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக மருத்துவர்களை இந்த விஷயத்தை பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உடல் பருமனால் அவதிப்படக்கூடிய எந்த நேயர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால் எந்தவித பக்க விளைவுகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. இதுலேருந்து உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் மட்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பச்சையான பூண்டு சர்மம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்குங்க. பூண்டில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் இரத்தத்தை சுத்தகரித்து சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பை கொண்டு வருவதாக நிபுணர்களே சொல்றாங்க. இது முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கவும் உதவியாக இருக்கிறது.
முடி வேர்களை வெளிப்படுத்தவும் முடி உதிர்தலை குறைக்கவும் இந்த பூண்டானது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவே சொல்கிறாங்க. அதனால் முழுமையாகவே இந்த விஷயத்தை நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் நிச்சயமாகவே சேர்த்து வரலாம். ஒட்டுமொத்தமாக காலையில் வெறும் வயிற்றில் பச்சை பூண்டை சாப்பிடுவது உடலை நோய்களிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் முழுமையான ஆரோக்கியத்தை அளிக்கும் ஒரு எளிதான வீட்டு வைத்தியமாகவே இதனை நாம பார்க்கலாம். குறைந்த செலவில் பல நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த பழக்கம் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் சிறந்த பங்களிப்பாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பச்சையான பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது உடலை உள்ளிருந்து வழிபடுத்தி தினசரி உடல்நல பிரச்சனைகளை குறைப்பதற்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் சிறந்த உதவியாகவும் கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இதுவரை இந்த விஷயத்தை தெரியாதவர்கள் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் தினசரி சேர்த்து வரலாங்க. தினமும் ஒரு பச்சை பூண்டு இதனால் நடக்கக்கூடிய அதிசயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சர்க்கரை வியாதியில் அவதிப்படக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இயற்கையாகவே நாம் பார்க்கலாம். அதுபோலவே இது குடலில் உள்ள பாக்டீரியாவை அதிகரிப்பதன் மூலமாகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு சிறந்த மூலமாக இருக்கிறது அப்படின்னே சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எதிர்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு குறைகிறது. அதுபோலவே நமக்கு இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பதற்கும் இது ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கிறது. நாள்பட்ட வலி அறிகுறிகளை குறைப்பதற்கும் இது நிச்சயமாக உதவியாக இருக்கிறது. அதாவது நமக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு பூண்டின் மூலமாக நமக்கு உடனடியாக சரியாகக்கூடிய ஒரு தீர்வு இதனால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கலாம். பூண்டில் இயற்கையாகவே உள்ள சேர்மங்கள் புற்றுநோய் செல்களை கண்டறிந்து கொள்கின்றன. இதனால புற்றுநோயை வளர விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மூலமாக பெருங்குடல் உள்ளிட்ட பல வகையான புற்று நோய்களின் அபாயத்தை நிச்சயமாக நம்ம குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடாமல் நிச்சயமாக இருக்கவே மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நிறைய விதமான மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தினசரி ஒரு பூண்டை சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய தினசரி ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் நியூ அப்டேட்டா பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.